மீன ராசிக்காரங்களுக்கு உங்க மனசு இப்ப ஏண்டா இந்த வாழ்க்கைங்கிற அளவுக்கு ரொம்ப சோகமா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு கிரகத்தோட ஒரு இக்கட்டான சூழ்நிலை மட்டும்தாங்க. உங்களோட தப்பு எதுவும் இல்லை, ஒரு காலத்தோட கட்டாயம் அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் பலமா இருக்கிறார். உங்க மனசு எவ்வளவுதான் உடைஞ்சு போனாலும் கடைசி நிமிஷத்துல சாமி புண்ணியத்துல ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைச்சு நீங்க மறுபடியும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வரதுக்கான ஒரு நேரம் தான். அப்படி பாக்குறப்ப இந்த ஜூலை மாசம் மீன ராசிக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களால் சாதகமாக மாற்றிக்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப மீன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறது மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த ஜூலை மாதம் 2026 முதல்ல மீனராசி அன்பர்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதம் சொல்கிறத விட கடந்த சில வருஷமாக ஏகப்பட்ட பண முடக்கத்தில் இருந்தீங்கல்ல, அது இந்த மாதத்தில் கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நினச்ச இடத்துல இருந்து கூட கை மாற்றா காசோ இல்லைன்னா வர வேண்டிய பாக்கியம் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கூட கஸ்டமர்லாம் தேடி வருவாங்க. புதுசாக கடை போடணும்னு நினச்சா நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வேலை சும்மா குறைஞ்சி பாராட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்க வழியிலையும் அருமையான நேரம் தான். பூர்வீக சொத்து, நில சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது பஞ்சாயத்து இருந்தால் ஒரு வழியாக முடிஞ்சு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். புதுசாக தொழில் தொடங்கலாமா, இந்த நேரம் நிறைய பேருடைய விஷயம் என்னென்னா அவசரப்பட்டு ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுங்க. புதுசாக பெரிய முதலீடு செஞ்சு வியாபாரம் தொடங்குறது இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கிற வேலையிலையோ ஓடிட்டு இருக்கிற ஒரு கடையோ தொழிலோ கொஞ்சம் சுமாரான லாபத்தோட நல்லபடியாக தான் இருக்குது. காசு பணம்லாம் புழங்குறதுக்கான நேரம் தான். பெருசாக இந்த நேரம் ரிஸ்க் எடுக்காதீங்க. வேலை பார்க்குற இடத்துல புதுசாக பொறுப்புலாம் தேடி வரும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களோட வெட்டி பேச்சு பேசக்கூடாது. அதுதான் பாதிப்பு தரத்துக்கு வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. சும்மா தான் பேசுவீங்க, ஆனால் நீங்கள் பேசுகிறதுல ஏதோ ஒரு விஷயத்த அதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு தர விஷயம்லாம் கொஞ்சம் நடக்கும். அதனால் அதில் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் இந்த யோகம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்கல்ல, இந்த மாதத்தில் நல்ல வண்டியை அமைச்சுக்கிறதுக்கு யோகம்லாம் இருக்குது. ஆனால் ஜென்மசனி நடக்குதால புது வண்டி எடுத்தாலும் சரி, பழைய வண்டி ஓட்டினாலும் சரி, ரோட்டில் போகிறப்போ ரொம்ப உஷாராக மெதுவாக தான் போயிட்டு வரணும். வேகம்லாம் கூடாது. பூர்வீக சொத்து, நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், பஞ்சாயத்து ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இருந்தால் அதெல்லாமே சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக இடம் வாங்கவோ வீடு கட்டவோ ஆரம்பித்தா நல்ல அஸ்திவாரம் போடுறதுக்கு எல்லாமே நல்ல காலம் கணிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். கை காசு பத்தலைன்னா பேங்க் லோன் மூலமாக கூட காரியம் நல்லபடியாக முடியறதுக்கான நேரம் தான். ராசிக்கு குரு பார்வை பலமாக இருக்குதுங்க. தட்டி போன கல்யாணம் எல்லாம் தட்டாமல் நடக்கும். நல்ல இடத்துல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கூட இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் வரன் தேடுறீங்கன்னா நல்ல இடத்துல வரன் வரதுக்கான வாய்ப்பு தான். கல்யாணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை நீங்கின தம்பதிகளுக்கு இந்த மாதம் குலதெய்வ புண்ணியத்தில் வீட்டில் சீக்கிரமாகவே தொட்டில் கட்டுறதுக்கான நல்ல செய்தியெல்லாம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக டாக்டர் ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாம் எப்படி இருக்குது, குழந்தைங்க வழியெல்லாம் எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன வாய் தகராறு வரும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்குது. குழந்தைங்க வழியை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் நினச்சதை விட அவங்க சமாதானம் நடந்துக்குவாங்க. உடம்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி. ஏன்னா ஜென்மசனி இருக்கிறதால மனசில் வேற ஒரு பக்கம் தேவையில்லாத பயமா குழப்பமா தூக்கம் சரியே வராது. அதுவே கொஞ்சம் பல பிரச்சனையை கொடுக்கும். போதா குறைக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்குங்க. இந்த சூட்டு வலி, கைகால் அசதியெல்லாம் கொஞ்சம் வந்து போகும். கண்ட இடத்துல சாப்பிடாம வீட்டு சாப்பாடை கொஞ்சம் பத்தியமாக சாப்பிடுங்க. உடம்ப கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு தொந்தரவுங்கிறது இல்லை. அதே மாதிரி
நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. வெட்டு பேச்சு பேசுறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க. பஞ்சாயத்துக்கெல்லாம் இந்த நேரம் போகக்கூடாது. வார்த்தை தடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் வார்த்தை தடுத்துரும் பார்த்தீங்களா, அது வந்து வம்பா மாறும். நீங்கள் ஒன்று சொல்ல போக அதை வேறு விதமாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போகிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அதில் கவனம் பாருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கைமாத்தா காசு கொடுத்தா திரும்ப வர்றது கஷ்டம்தான். கடன் வாங்குறது வேண்டாம், கடன் கொடுக்குறது வேண்டாம். மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத பயம் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் பயணங்கள் எல்லாம் தூரமாக போகணும்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. கொஞ்சம் என்னென்னா அது கொஞ்சம் தடங்களாக தான் இருக்கும். உங்களுக்கு பாருங்களேன், தூரமாக பயணம் போகிறீங்கன்னா நினச்ச நேரத்தில் போக முடியாது. கொஞ்சம் தடங்களாகி அலைச்சல் கொடுத்து தான் உங்களுக்கு முடிகிற மாதிரியான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனம் பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தொந்தரவு இல்லை. எடுக்கிற காரியம் புதுசாக நீங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னா மட்டும் இந்த மாதம் வேண்டாம். மற்றபடி மண்மனை சொத்து யோகம் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கூட அருமையாக இருக்குது. குழந்தை பாக்கியத்திலேருந்து திருமண பாக்கியம் வரைக்கும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. மனசு தான் அந்த நேரம் வந்து ஒரு நிலையில் இருக்காது. ஏன்னா ஜென்ம சனி காலம். அதாவது உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை. கொஞ்சம் வந்து எதுவாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்து மேலே பாரத்தை போட்டுட்டு இருக்கிற வேலையில் கண்ணாருங்க. மாடாக உழைக்கிறோம், நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு மனசு ஏங்குதில்ல. ஆஃபீஸ்லேயோ குடும்பத்துலேயோ நீங்கள் வந்து அத்தனை பொறுப்பை இழுத்து போட்டு செஞ்சுருப்பீங்க. கிரெடிட் கார்டிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டிக்கிட்டே போயிருந்துருக்கும். ஏதாவது ஒன்று தொலைஞ்சிட்டு போகிறது, உங்கள் உடம்பு தொலைஞ்சு போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. போதா வரைக்கும் மனசில் வேறு ஒரு விதமான பாரம், நம்மளை யாரும் புரிஞ்சுக்கலையேன்னு ஒரு ஏக்கம். எந்த காரியம் எடுத்துட்டாலும் கொஞ்சம் டக்குன்னு முடிய மாட்டேங்குது, நத்த மாதிரி மெதுவாக போகுது அப்படின்னு ஒரு விரக்தியில் தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் கடைபிடிச்சிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணும்னு சொல்லலாம். விரயஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் உட்காந்துருக்கிறார்ல, அது என்னென்னா இப்படி தான் இருக்கும். தேவையில்லாத கற்பனையான பயம் உதச்சிக்கிட்டே இருப்பார். நாளைக்கெல்லாம் நம்ம பொழப்பு என்ன ஆகுமோ, ஏதாச்சும் தப்பாயிருமோ அப்படின்னு இல்லாததையும் பொல்லாததை நினச்சி மனசுக்குள்ளே ஒரு பயம் உருண்டு அப்படியே உருட்டிக்கிட்டே இருப்பாங்க ராகு பகவானுடைய நிலைமையெல்லாம். இது என்ன பண்ணுன்னா அம்புட்டு சீக்கிரம் தூக்கம் வராதுங்க. படுத்தா கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு நிலம் இல்லாமல் ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஒரு வெறிச்சு போன மாதிரி ஒரு இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். சனி பகவான் வேறு உங்கள் ராசிநாதனான சந்திரன் வெளியே அதாவது பயணம் செய்கிறார். கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தான் ராசி அதிபதியாக இருந்தாலும் சந்திரனோட அமைப்பு பார்த்தீங்கன்னா மனக்காரகன் மேலே சனி உட்காந்தா அதுக்கு பேர் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க. நம்ம பெற்றவங்களோ இல்லைன்னா கூட இருக்கக்கூடியவங்களோ நம்ம தப்பாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு சொந்த பந்தத்து மேலே வர வருத்தம் வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் நல்லது செய்ய போய் அது அவங்களுக்கு கெட்டதாக தெரியும். மனசு வந்து நிறைய நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். யாரோடையும் பேச பிடிக்காது, எல்லாரையும் விட்டுட்டு தனியாக எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமாங்கிற அளவுக்கு மனசு விரக்தியான எல்லைக்கே கூட்டிகிட்டு போகும். இதெல்லாம் ஒரு கிரகத்தோட அமைப்பு தான். நீங்கள் வந்து பெருசாக வந்து மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார்ல, வெளியாட்களில் வர்ற எதிர்ப்பை நீங்கள் அதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் சந்திக்கிற அவமானம் ஏச்சு பச்சு மனசில் ஒரு பெரிய வடுவை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. எதுக்கு இந்த வம்பு, நமக்கே இந்த பொழப்பு அப்படின்னு மனசு வைராக்கிய நிலைக்கு போக துடிக்கும். மீனராசிக்காரங்க அதுதான் முன்ன சொன்ன மாதிரி ஏன் இந்த வாழ்க்கைன்னு மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க. குரு பகவான் வந்து பக்கபலமாக இருக்கிறாங்க. எது நடந்தாலும் கடைசி நிமிஷத்தில் சாமி புண்ணியத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. இந்த நேரம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாமே நீங்கள் ஒரு சில வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சிக்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாம். முதல்ல வந்து குலதெய்வ வழிபாடு. அடுத்தபடியாக ஜென்ம சனியோட தாக்கம் குறைக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யணும்னா சனிக்கிழமை காலையிலையோ சாயங்காலமோ பக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயத்துக்கு போங்க, இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு போங்க. ஒரு சின்னதாக கருப்பு துணியில் கொஞ்சோண்டு கருப்பில் வச்சு முடிச்சா கட்டிக்குங்க. அதை வந்து அகல் விளக்கில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சனி பகவானை மனசார கும்பிடணும். விளக்கு ஏற்றிட்டு வர்ற வழியில் கோவில் வாசலில் இருக்கிற இந்த ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா காய்ச்சா கூட உங்ககிட்ட என்ன இருக்குதோ ஒரு 10 ரூபா கூட இருந்தால் அதை தர்மம் பண்ணுங்க. சனி பகவானுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றி பரிகாரம் பண்ணுறதை விட இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது செஞ்சிங்கனாலே போதும். 12ல் இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு தூக்கம் இல்லாத உளைச்சலையும் வீண் விரயத்தையும் கொடுத்துட்டே இருப்பார்ல, அதை வந்து அடக்கணும், அதை வந்து கட்டுப்படுத்தணும்னா என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் காளியம்மன் இல்லைன்னா துர்க்கையம்மன் கோவிலுக்கு போங்க. எலுமிச்சை பழத்தை 2ஆக நறுக்கி சாறு பிழிஞ்சிட்டு அதை அப்படியே திருப்பி அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்க. ராகு காலம் இந்த செவ்வாய் 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே, அதே மாதிரி வெள்ளிக்கிழமையாக இருந்தால் 10:30 மணிலேருந்து காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நேரத்தில் வந்து தீபம் போட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷம். மனசில் இருக்கிற புரியாத பயம் எல்லாமே காணாமல் போயிடும். முன்ன சொன்ன மாதிரி
எப்பேற்பட்ட கிரகமும் நம்ம குலதெய்வத்துக்கு கட்டுப்பட்டது தான். குரு வந்து 5ல் இருக்கிறாருல, அதெல்லாம் குலதெய்வத்தோட அருள்ங்கிறது உங்களுக்கு முழுசாக கிடைச்சதா அர்த்தம். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ஜூலை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் குடும்பத்தோட உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போங்க. குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சோ அபிஷேகம் செஞ்சோ மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டு பூஜையில் குலதெய்வத்தை நினச்சி சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு கும்பிடலாம். தினமும் நீங்கள் மதியம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் தட்டில் இருந்து ஒரு பிடி சோத்தை எடுத்து காக்கா கோயிங்க. காக்கா சாப்பிட்ட பிறகு நீங்கள் சாப்பிட்றது பரவாயில்ல. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கை தூக்கி விடுறது இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தான். அவரோட பலம் இன்னும் கூட்டணும்னா வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறத்தில் கொண்டக்கடலை மாலையாக கொத்து போடுங்க. இல்லைன்னா மஞ்சள் நிற பூவை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. கிரகங்கள் என்னதான் ஜோதிச்சாலும் இந்த எளிமையான வழிபாட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு கேடை மாதிரி. வர்ற வம்பல்லாம் அப்படியே பனி மாதிரி விலகும். அதனால் இந்த விஷயத்தை மட்டும் மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான பலன் கண்டிப்பாக இருக்குது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனசை மட்டும் விட்டுறாதீங்க. குல தெய்வத்தோட அருளுங்கிறது உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது, கூடவே தான் நிற்குது. அதனால் மனசை மட்டும் தளர விடாதீங்க. வர்ற நாள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். உங்கள் குலதெய்வத்தை நானுமே பிரார்த்திச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.